சமையல் செய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா குட்டீஸோட லஞ்சுக்கு வந்து பொரியல் செய்ய போறாங்க. அவரைக்காய் பொரியல் தான் செய்ய போறாங்க. அவரைக்காய் வந்து பாத்தீங்கன்னா நேத்தே வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம இப்ப இந்த டைம்ல வந்து அவசர அவசரமா சமைக்கும் போது கிளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே லேட் ஆயிடும். அதனால பாத்தீங்கன்னா நேத்தே வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டேன். இந்த பொரியல் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த பருப்பு சேர்த்துக்க போறாங்க. இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து கடலைப்பருப்பு சேர்த்திருக்கேன். துவரம் பருப்பு இருக்குங்க. இத வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஊற வச்சு வச்சிருக்கேங்க. இதுல வந்து பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன். இது போல வந்து பருப்பு சேர்த்து நம்ம பொரியல் செய்யும்போது பாத்தீங்கன்னா பொரியல் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்ப வந்து சேர்த்துட்டேன். இது கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அவரைக்காயும் சேர்த்துக்க போறோம். பருப்பு வந்து ஆல்ரெடி நான் ஊற வச்சிருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஆகாதுங்க வேகத்துக்கு. டக்குன்னு வந்து வெந்து வந்துரும். கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வந்து பருப்பு வேகட்டுங்க. வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம அவரைக்காய சேர்த்து கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா எப்படி தாளிக்கிறன்றத பாக்கலாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டா செய்ய போறாங்க. அவரைக்காய் பொரியல்ல பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து தேங்காய் போட்டு செய்வீங்க. புளி வந்து போட மாட்டீங்க. இன்னைக்கு நான் புளியும் சேர்த்துக்க போறேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா துருவி வச்சிருக்கிற தேங்காயும் பாத்தீங்கன்னா சேர்த்து செய்ய போறாங்க. இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்க போகுதுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் பாத்தீங்கன்னா நான் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீடியோ பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பருப்பு பாத்தீங்கன்னா நல்லா வந்து கொதிக்குதுங்க. கொஞ்ச நேரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சாஃப்டா வந்து வெந்துருங்க. வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அவரைக்காயை சேர்த்துக்க போறோம். அவரைக்காய் வந்து கிளீன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நான் இது போல தாங்க கிளீன் பண்ணுவேன். நீங்க வந்து எப்படி இது போல சேர்ந்து இருக்கும் போதே கட் பண்ணுவீங்களா என்னன்னு சொல்லுங்க. நான் வந்து இது போல தாங்க கிளீன் பண்ணி சேர்த்துக்க போறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல பருப்பு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. கல்யாண வீடுகள் எல்லாம் இது போல தாங்க செய்வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பருப்பு வந்து சூப்பர் சாஃப்டா வந்து வெந்துருச்சுங்க. பாருங்க. பருப்பு நம்ம ஆல்ரெடி நம்ம ஊற வச்சிருக்கோம் அப்படின்றதுனால வந்து ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வெந்து வந்தா போதுங்க. அடுத்ததா நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற அவரைக்காயை சேர்த்துக்கலாம். அவரைக்காய் வேகிறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம்லாம் எடுக்காதுங்க. கொஞ்ச நேரத்துல வந்து சூப்பரா வந்து அவரைக்காய் வெந்து வந்துடும். இந்த பொரியல் வந்து கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. சாப்பிடாத குட்டீஸ் கூட பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து வேற லெவல் இருக்கும். காய் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான்ப்பா. இது நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா இப்போ புளியெல்லாம் போட்டு நம்ம எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். காய் வந்து வேகட்டும். காய் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து வெந்தாச்சுங்க. பாருங்க. இந்த அளவுக்கு வந்து காய் வெந்தா போதுங்க. காய் பாத்தீங்கன்னா வேக வச்சு நம்ம தண்ணி எல்லாம் வந்து எடுத்துட்டு செய்யும்போது வந்து அந்த அளவுக்கு வந்து ஹெல்த்தியா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நினைப்பீங்க. காய் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஈரம் இல்ல. அதனால பாத்தீங்கன்னா இது போல வேக வச்சு எடுத்துட்டோம்னா அந்த ஈரம் எல்லாம் போயிடுங்க. அதனால வந்து உடம்பு சரியில்லாதவங்களுக்கு எல்லாம் கொடுக்கும்போது ரொம்பவே நல்லதுங்க. ரொம்பவே ஹெல்த்திங்க. நான் பாத்தீங்கன்னா இது போலதாங்க செய்வேன். நீங்க எப்படி செய்வீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்ப வந்து தண்ணி எல்லாம் வச்சுட்டு பொரியல் வந்து எப்படி செய்யறேன் அப்படின்றத பாக்கலாங்க. காய் வந்து பாத்தீங்கன்னா வடிச்சு எடுத்துன்னு வந்துட்டாங்க. பாருங்க. இப்ப வாங்க பொரியல் எப்படி செய்யலான்றத பாத்துடலாம். கடாய் பாத்தீங்கன்னா நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பொரியல் வந்து ரொம்பவே சிம்பிளான முறையிலே செஞ்சிடலாங்க. டேஸ்ட் வந்து வேற லெவல் இருக்குங்க. இப்போ வந்து கடுகு கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா சேர்த்தா போதும். கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு பாத்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துச்சுங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல சேர்த்து செய்யும்போது வந்து ஃபிளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கேஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹைல வச்சு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நான் இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி வச்சிருந்தேங்க. உங்க வீட்டுலதான் நீங்க என்ன லஞ்ச் பாக்ஸ் சமைச்சிங்க அப்படின்றத மறக்காம ஷேர் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுத்ததா குட்டீஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்னென்ன சமையல் பேக் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட கண்டினியூஷனா அதுவும் வருங்க. அடுத்ததா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பாருங்க நான் அரைச்சு வச்சு ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க. எந்த அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பக்குவத்துல நம்ம அரைச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போய் கொஞ்சம் நல்லா வதங்கிக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா தக்காளி சேர்த்துக்கிறேங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துறேன். தக்காளி கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமா வந்து பருப்பு சேர்த்துக்கிறாங்க. காய் வந்து நம்ம வேக வைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துதாங்க வேக வச்சிருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து சாஃப்டா வதங்கி வரணுங்க. தக்காளி வதங்கும் போதே பாத்தீங்கன்னா நம்ம புளியும் சேர்த்துடலாங்க. புளி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் கரைச்சி வச்சிருப்பேங்க. 60 லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து கரெக்டா இருக்குங்க. பாத்தீங்கன்னா கரைச்சி வச்சிருப்பேன். இத வந்து பாத்தீங்கன்னா இந்த தக்காளியோட சேர்த்துடலாங்க. சேர்த்து இதையும் வந்து மூடி வச்சிடறாங்க. நல்லா வந்து வதங்கி வரட்டும். நல்லா தொக்கு மாதிரி வதங்கி வந்தா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. புளி வந்து என்னடா புளி போட்டா அவரைக்காய் பொரியல் செய்யறாங்கன்னு நினைக்காதீங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. நானும் பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறேன். இப்போ வந்து ஓபன் பண்ணி பாக்குறேன். ஒரு வாட்டி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா சாஃப்டா குழைவா வந்து வதங்கணுங்க. இப்போ மூடி வச்சிடுறேன். இப்போ வந்து ஓபன் பண்ணி பாக்கலாங்க. தக்காளி வந்து நல்லா சாஃப்டா வதங்கிட்டு பாருங்க. இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசனைலாம் போய் கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. அடுத்ததான் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற அவரைக்காயும் பருப்பையும் வந்து பாத்தீங்கன்னா இதுல சேர்த்துறேன். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து வேக வச்சுதான் வச்சிருக்கோம். காயில இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து வத்தி வரணுங்க. வந்ததுக்கு அப்புறமா தேங்காய் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான அவரைக்காய் பொரியல் வந்து ரெடிங்க. கண்டிப்பா வந்து நீங்க இதே போல செஞ்சு சாப்பிட்டுவாங்க. வேற லெவல் இருக்குங்க. நீங்க எப்படி செய்வீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் பாத்தீங்கன்னா 2-3 வெரைட்டில செய்வாங்க. அதுல பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் இடம். ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. எனக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு டிஷ்ஷுக்கும் வந்து தேங்காய் போட்டு செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே பிடிக்குங்க. அதனால நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எங்க வீட்டு குட்டீஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்குங்க இது. நேத்து பாத்தீங்கன்னா பொரியல் செய்யலங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால பொரியல் செய்யல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா செஞ்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு வந்து பாத்தீங்கன்னா நான் நேத்தே வந்து காய் கிளீன் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ பொரியலும் செஞ்சு முடிக்க போறேன். கண்டிப்பா குட்டீஸ்க்கெல்லாம் பொரியல் வந்து செஞ்சு கொடுங்க. இப்போ வந்து டேஸ்ட் பாத்துக்கலாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம புளி போட்டு செஞ்சுக்கிறோம் அப்படின்றதுனால அந்த ஒரு டேஸ்ட் வந்து கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அவ்வளவுதான்ப்பா. லாஸ்டா பாத்தீங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுக்கிறாங்க. மேல அப்படியே தூவிக்கலாம். ஃபர்ஸ்டே போட்டிருக்கோம். இருந்தாலும் பாத்தீங்கன்னா லாஸ்டா கார்னிஷிங் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதே போல இது மாதிரி தொக்கு மாதிரி செஞ்சுட்டு இதே ரைஸ் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாங்க. அவரைக்காய் ரைஸ் மாதிரி ரொம்பவே நல்லா இருக்குங்க. வேணும்னா நீங்க முட்டை கூட போட்டுக்கலாம். இதுவே பாத்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இதே போல உங்க வீட்டு குட்டீஸ்க்கு நீங்க செஞ்சு கொடுங்க. நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க.